இந்த டிஷ் பண்ணுறக்காக அடுப்பு குக்கர் வச்சுட்டு ஒரு கரண்டி நெய், ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பிரியாணி இலை, ஹோல் கிரெயின் ஸ்பைசஸ், பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, கடல் பாசி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா உதுத்தி விட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கையளவு மல்லி, புதினா, அப்புறம் கழுவி வச்சுருக்க கறி, ஒரு கரண்டி தயிர். அப்புறம் தான் கறி வந்து நல்லா சாஃப்டாக வேகும். இது கூட நம்ம 1 ஸ்பூன் வந்து தம் பிரியாணிக்கு ஒரு மசாலா திரிச்சு வச்சுருப்போம். இது போட்டால் தான் ஜம்முன்னு மணக்கும். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அவ்வளோதான். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கர் மூடி ஹைட் வச்சுருங்க. சவுண்ட் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம 1/2 நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிற சீரக சம்பா பொன்னி அரிசியை சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தேங்காய் பால் இல்லைன்னா நார்மல் பசும்பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நார்மல் வாட்டர் 1 டம்ளர், அவ்வளோதான். குக்கரை மூடி கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் விட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்க. உதிரியாக மட்டன் பிரியாணி அவ்வளோ சூப்பராக தயாரிடும். இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டையும் கப்பம் கட்டும். வாழ்க வளமுடன்.